தமிழ்ச்சங்கத்துடைய மாநில தலைவி ஆசிரியர் கவிதா அவர்களுக்கும் அன்புள்ள மாணவ செல்வங்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகின்ற செவிலிய பயிற்சி பள்ளியுடைய இயக்குனர் அன்பு தம்பி சரண் அவர்களுக்கும் என் வணக்கங்களை கூறி முன்னால் அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒருத்தர் அமைச்சர் வரலாம் இல்லையா சத்த கைத்தட்டலை காணுங்க. முடியும் ஒரு இலக்கு வேணும். வருங்கால அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சித் தலைவர்களே, இது கைத்தட்டலாம். உங்களை உருவாக்குகின்ற இடம், உங்களை செதுக்குகின்ற இடம் இந்த பயிற்சி. என்னால முடியும் 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 இதுதான் இந்த நேரத்தில் சிந்தனையும் இருக்கக்கூட இலக்குதான். வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறீர்கள்? ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி ஆகணுமா, இல்ல ஒரு கலெக்டர் ஆகணுமா, இல்ல ஒரு விஞ்ஞானி ஆகணுமா? எதை நீங்கள் உங்கள் மனசிலே இலக்காக வைத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் பயிற்சி செய்யணும். வந்தோம் படிச்சது வாழ்க்கையில சாதிக்கணும். உங்களை உருவாக்குகின்ற பருவம் தான் இந்த பருவம். பின்னாடி யாராக போகிறீங்க? ஒரு அப்துல் கலாம் உலகமே போற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவரை உருவாக்கியது சாதாரண. அந்த இலக்குகளை நீங்கள் மனதிலே வளர்த்துக் கொள்ள. தமிழாசி சொன்னார்கள், திருக்குறளை பற்றி நீங்க எதுவும் சொல்லணும்னு சொல்லி அது சொல்லிட்டே போறோம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சித்தல் மெய்வருத்த கூறிய அருமையான ஒரு வார்த்தை. அது ஒன்று சொன்னாலே ஒரு போது நினைக்கிறேன். ஒரு நடந்த செய்தியை சம்பவத்தை சொல்லப்போம். இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம், அந்த பையன் 8வது படிக்கிறான். அவங்க பேச முடியாது, கொண்டி கொண்டி பேசுவான், வாய் கொளரும், திக்கு வாய். எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, பேசும்போது ஏதாவது என்னதான் பேசுறான். அவனை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. அவங்க அப்பா அம்மா தான் பார்த்துட்டு வேதனைப்படுவாங்க. பிள்ளைக்கு திக்குவாயா இருக்கு, அவன் ஒரு வார்த்தை பேசுற நாக்கு குளருது அப்படின்னு. இந்த பையனுக்கு வேதனை. 8ஆம் கிளாஸ்ல ஆங்கில பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஆங்கிலம் அவங்க உண்மையிலே வரல, ஆங்கிலம் தெரியாது, வரல. அப்ப அந்த ஆசிரியர் கோபத்துல சொல்றாரு, பௌர்ணமி நேரத்துல கூட அம்மாசை வரலாம். பௌர்ணமி அம்மாசை வந்து அது என்ன வெளிச்சமா இருந்தாலும் கூட அம்மாசை வரலாம். ஆனா சுட்டுப்பட்டா கூட ஒரு நாக்குல ஆங்கிலம் வரவே வராதுன்னு சொல்லி ஆசிரியர் வருத்தப்பட்டு பேசுறாரு. உனக்கெல்லாம் ஆங்கிலம் வராது, நீயே திருப்பி பேசுற, குளர்ற, திக்கு வாங்கி இந்த லட்சணத்துல உனக்கு எங்க ஆங்கிலம் வருது இல்லையா? ரொம்ப வேதப்பட்டு போறான். 0 வாங்கி இருக்கிறான் மார்க். உடனே அவங்க அப்பாட்ட போய் மார்க் ஷீட்டை காட்டலாம். ரொம்ப வேதனைப்படுறாரு. ஆங்கிலத்தை இப்படி எடுத்திருக்கேன். ஆங்கிலம் வரலாப்பா. அப்பா தைரியம் முடியும். உன்னால ஏன் முடியாது? படி, முடியும். அந்த ஆசிரியர் முன்னாடி நீ தலைமை நிக்கணும், நீ பேச உன்னால முடியும். என்ன செய்யறான்? 6வது படிச்ச 6வது பாடத்தை ஆரம்பத்து படிக்க இருக்கிற ஆங்கிலத்தை 6வது பாடம், ஒரு 7வது பாடம், நடைமுறை 8வது பாடத்தை எடுத்து படிக்கிறான். ஓரளவுக்கு அப்படியே அவருக்கே படிக்க 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 அப்படியே கொஞ்சம் புரியாது. ஊக்கம்தான், ஒரு முயற்சி. சரி, திக்குவாய் எப்படி குணப்படுத்துறது? திக்கலாம், பேச முடியல. நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள வாங்கி குளருது, சிரிக்கிறாங்க. இந்த கூழங்கள், அந்த கூழாங்களை எடுத்து நாட்டிலே போட்டு பயிற்சி பண்றான். ஒரு நாள் இல்ல, 2 நாட்கள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, மாத கணக்கிலே வாயிலே கூழாங்கத்தில் வைத்துக் கொண்டு நம்மால் பேச முடியும், சிறப்பாக பேச முடியும் என்ற எண்ணத்தை மனதிலே விதைத்துக் கொண்டு அந்த பயிற்சி பண்ணலாம். பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா திக்குவாய் அப்படியே குறையுது. மற்றவர்கள கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டுகள் பல ஓடி விட்டன. ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற பேச்சாளர். பேச முடியாத அந்த பையன், திக்கி திணறி பேசிய அந்த பையன், ஆங்கிலத்திலேயே பேச முடியாத அந்த பையன், ஏபிசிடி கூட ஒழுங்கா சொல்ல முடியாத பையன், பல ஆண்டுகள் பிறகு ஆங்கிலத்திலேயே தன்னம்பிக்கை பேச்சு இருக்கான். தன்னம்பிக்கை உரை. அவருடைய பேச்சை பார்த்து உலகெல்லாம் கூப்பிடுறாங்க.
அமெரிக்கா, லண்டன், பாத்தீங்களா? முயற்சி முயற்சி முடியுன்ற முயற்சி. ஒரு திக்குவாய் பையன், ஆங்கிலம் தெரியாதவன், தன்னை படிப்படியாக செதுக்கிக் கொண்டு வளர்த்துக் கொண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று, ஆங்கிலம் பிறந்த இடம் அமெரிக்கா என்று சொல்ல அங்கேயே சென்று அவர்கள் மொழியிலேயே அவர்களிடத்தில் அருமையாக தன்னம்பிக்கை பேச்சு பேசுறாங்க. மோட்டிவேஷன். உலகிலும் பேச்ச காசு கொடுத்து கேட்கிறாங்க. அப்ப ஒரு கருத்தரங்கம் சென்னையில் நடக்கு. அந்த பேச்சை கேட்க நிறைய வந்திருக்கிறாங்க. இது பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அவருடைய பேச்சை கேட்க அவங்க ஆசிரியரே முன்னாடி உட்கார்ந்துருக்க. சுட்டு போட்டா ஒரு நாக்கில் ஆங்கிலம் வராதரா சொல்லி எந்த வார்த்தையா சொன்னாரோ அந்த ஆசிரியர் முன் வரிசையில் உட்கார்ந்து இருந்து பேச்சை கேட்டு ரசிக்கிறார். அவருக்கு தெரியாத மாணவன் என்று. ஆனால் இவருக்கு தெரியும் தன்னை என்று சொன்ன ஆசிரியர் தான் காலத்துடைய நிலைமை. எல்லாருக்கும் தலைப்பு கொடுத்து ஊக்கப்படுத்த பேச சொல்றார். ஆசிரியர் வர்றார். சார் எனக்கு என்ன சார் தலைப்பு கொடுத்திருக்கீங்க நான் பேசுறது? அந்த ஆசிரியர் கேட்கிறார். அந்த மாணவன் அவர் சொல்றாரு, சுட்டு போட்டாலும் உங்களுடைய நாட்களை ஆங்கிலம் மாறாது இந்த தலைப்பை நீங்க பேசணும்னு சொன்னா ஆசிரியர் உடம்புல ஆடி போயிடுச்சு. இது நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தையாச்சு. இந்த வார்த்தையை இவர் சொல்றாரு. ஐயா நம்மளை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கலாம் ஐயா, நான் தான் உங்களை படிச்ச மாணவன் ஐயா, 8வது உங்களை படித்த மாணவன். என்ன இதை நீங்க தான் சொன்னீங்க, சுட்டு போட்டா நாட்கள் இருந்து உனக்கு ஆங்கிலம் வராது சொல்லி திக்கி திணறி பேசியவன். ஆனால் என்னை நான் செதுக்கிக் கொண்டேன். ஒவ்வொரு நாளும் முயற்சி என்று சொல்லி அழகாக பேச கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்லாது ஆங்கிலம் பிறந்த நாட்டிலேயே பேச கற்றுக்கொண்டேன். அதற்கு காரணம் ஆசிரியர் நீங்கள் தான். அப்படியே கண்ணெல்லாம் கலக்கி போச்சார். அவர் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்ச கை தூக்க. யார் சொல்லுவோம்? நம்ம கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு பேராசிரியர் இருந்தார். யாருக்கா தெரியுமா? பெரியார் தாசன். கடலூரிலே பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜிலே பேராசிரியராக பணியாற்றினார். டவுன் ஹால் ஒரு கூட்டம் போயிருந்து 8 மணி நேரம் பேசுறார் விடாமல். உலக சாதனை. 8 மணி நேரங்கள் தொடங்கியிலிருந்து முடிவு வரை தொய்வில்லாமல் பேசினார். இது சாதனை. எதற்காக சொல்லிட்டு சொன்னா முடியும் அழகாக சொன்னார் தலைமை ஆசிரியர். அந்த எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு பேச வராது, படிக்க வராது, நடிக்க வராது, கவிதை எழுத வராது, சொல்லவே கூடாது. முயற்சி. யாரும் பிறக்கும் போது நம்ம எல்லாம் கத்துக்கிட்ட இல்லையே. ஏன்னா அவங்க மட்டும் தான் சிரமம். நம்மள பேச நீங்க உங்களுடைய ஒரு பழக்கத்தை, ஒரு சிறப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அழகான சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனக்கு 7வது படித்துக் கொண்டிருக்கின்ற போது உடலும் செய்யணும். கடுமையான காய்ச்சல். அப்ப டியூஷன் போயிருக்கிறார். நல்ல ஜுரம். ஆனா நாளைக்கு பரிச்சையாச்சே. டியூஷன் போனா சில முக்கியமான பாடங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதை படிச்சா நமக்கு ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்லி போயிட்டேன். உட்கார முடியல. அப்படியே பெஞ்சில படுக்கை காசு. என்னுடைய ஒரு உயிர் நண்பன் அவனை கூப்பிட்டார். நாளைக்கு பரிச்சை, இந்த பாடத்தை அவன் தலைமாட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இரு, அவன் ஏதாவது கொஞ்சமா மார்க் வாங்கிட்டவன். நல்ல ஜுரத்தில் படுத்திருக்கிற என் தலைமாட்டில இருந்து என்னுடைய மாணவன் நாளை தேர்வுக்குரிய பாடத்தை படிக்கிறார். அந்த ஜுரத்திலேயே காது அப்படியே வாங்கிட்டே இருக்கிற. பொழுது விடிந்தால் தேர்வு. ஜுரத்தோட தான் போயிருக்கிறேன். தேர்வு எழுதுன முடிவு என்ன தெரியுமா மாணவர்களே? எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய நண்பனை விட அதிக மதிப்பு நான் பெற்றேன் என்று சொன்னால் கற்றுக் கொடுத்த என்னுடைய நண்பனை விட அதிகமான மதிப்பு என்று சொன்னால் ஒருமுகப்பட்ட சிந்தனை. ஜுரமா இருக்க நாளைக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்காம முடியும். அவர் சொல்லுகின்ற கிரைகின்ற உடவசந்த கிரைகின்ற அது போல உங்களுடைய எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல தலைமை ஆசிரியர் கிடைத்திருக்கின்றார், கவிதா ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் கிடைத்திருக்கின்றார், அம்மா தமிழ் ஆசிரியர் கிடைத்திருக்கின்றார்கள். ஆசிரியர் நல்ல அருமையான ஆசிரியர். இந்த இடமே எனக்கு ஒரு கோயில் போன்று தோன்றுகின்றது. ஆகையால் அடுத்த தமிழ் குரலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.